எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக் சார்ஜஸ்ன்னு என்ன சொல்லுவீங்க? சார்ஜஸ்னாவே எலக்ட்ரிக் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுது? ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். அதே மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டியும் ஃப்ளோ ஆகுது ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல், ஹையர் சார்ஜஸ் டு லோயர் சார்ஜ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு போகும். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகிறது. பொட்டன்ஷியலும் ஹையர் டு லோயர்னா இது ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி இமேஜரி எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதே டைபோல் மூமெண்ட்டில் ஒன்று இருக்கும். இது ரெண்டு தான் டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டைபோல் மூமெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சார்ஜஸ் இருக்குது, ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ. தே ஆர் வெரி ஸ்மால் சார்ஜஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் செப்பரேட் பண்ணியிருக்குது. ஸோ சென்டர் ரெண்டையும் ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் செப்பரேட் பண்ணியிருக்குது. ஸோ 2a வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ போகும் டைபோல் மூமெண்ட். அதான் டைபோல் மூமெண்ட் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் இன் டைரக்ஷன். ஓகேங்களா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ வந்து இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் பண்ணுறது, அது வந்து மெயின் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக போகும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் வந்து சார்ஜஸ்னா, சார்ஜஸ் என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்று சொல்லியிருப்பீங்க, நெகட்டிவ் சார்ஜ் சொல்லுவீங்க. பேசிக்காக என்ன சார்ஜ் இருக்குது? பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான். அப்படின்னா பாசிட்ரானா இது ப்ரோட்டான்னா பாசிட்ரான், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ப்ளஸ் சி, மைனஸ் சார்ஜ்னா எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ஸோ இதோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁻19 கூலும். இதுதான் என்னுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு அடிட்டிவிட்டி நேச்சர். அடிட்டிவிட்டி நேச்சர்னா இப்போ சார்ஜை ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பியரில் வந்து +2q இருக்குது, இன்னொரு ஸ்பியரில் -3q இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணும்போது +2q இங்கே இருக்கும், -3q. ஸோ கான்டாக்ட் வரும்போது ரெண்டும் ஃப்ளோ ஆகும். ஸோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஃபைனல் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் என்ன? +2q -3q = -q. இதுதான் ஃபைனல் சார்ஜ் -q, ரெண்டு ஸ்பியருக்கு நடுவில் இருக்கிறது. அப்போ ஒரு ஸ்பியரில் -q/2 இருக்கும், இன்னொரு ஸ்பியரில் -q/2 இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த 0.5 அப்படிலாம் சார்ஜஸ் இருக்காது. ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இமேஜினரி சொன்னது. அதாவது இப்போ சப்போஸ் இங்கே வந்து இங்கே 4q இருக்குன்னா, இங்கே ஒரு -q இருக்கும், இன்னொரு -q, இங்கே ஒரு -q இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதுதான் அடிட்டிவிட்டி நேச்சர் ஆஃப் சார்ஜ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. எனர்ஜி மாதிரி தான் கன்சர்வேஷன் சார்ஜும் ப்ரெசென்ட் இருக்கும். இப்போ ரெண்டு சார்ஜ் ப்ளஸ் பண்ணால் +q -q வந்து ப்ளஸ் பண்ணால் 0 ஆகும். நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். குவான்டிசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் என்ன சொன்னால் இதிலிருந்து என்ன மல்டிப்ளை பண்ணாதான் அதுதான் சார்ஜ். குவான்டிஃபை பண்ணுறது, எத்தனை சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறது இதுதான். ஸோ கியூ வந்து சப்போஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம். அப்படின்னா +or-n சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர், செமி கண்டக்டர், சூப்பர் கண்டக்டர்ஸ்லாம். சூப்பர் கண்டக்டர்னா கொஞ்சம் ஹை கண்டக்டிவிட்டி இருக்கிறது, செமி கண்டக்டர்ஸ்னா கம்மி கண்டக்டிவிட்டி இருக்கிறது. ரெண்டுத்துக்கு நடுவில் கண்டக்டர்ஸ்க்கும் இன்சுலேட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது. இப்போ வந்து கண்டக்டர்ஸ்னா என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டக்ட் பண்ணக்கூடியது. தோஸ் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கேன் ஃப்ளோ த்ரோ த பாடி. எக்ஸாம்பிள் ஹியூமன், அயன் ராடு, கிராஃபைட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்சுலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வுட்டுன்னு வச்சுக்கோங்க. வுட்டு, கிளாஸு, டைமண்ட் இதெல்லாம் வந்து இன்சுலேட்டர்ஸ். எலக்ட்ரிக் சார்ஜ் அதுக்கு எல்லாம் ஃப்ளோ ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் எப்படி பண்ணலாம், சார்ஜிங் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்க் கிளாத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில்க் கிளாத் இருக்கும், ஒரு கிளாஸ் ராட் இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளாஸ் ராடி இந்த சில்க் கிளாத்தையும் வந்து ரப் பண்ணுறீங்க. இதுதான் சார்ஜ் பை ரப்பிங். ரப் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம முடியல கூட நம்ம ஒரு சில்க் கிளாத் எடுத்து முடியல ரப் பண்ணால் முடி நேராக நிற்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ அதுதான் சார்ஜ் பை ரப்பிங். ஸோ இப்படி ரெண்டு ரப் பண்ணதுக்கப்புறம் இந்த சில்க் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், கிளாஸ் ராடில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து சார்ஜ் பை ரப்பிங். ரப்பிங்னா இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் சார்ஜ் பை கான்டாக்ட் ஆர் கண்டக்ஷன். கான்டாக்ட் ஆர் கண்டக்ஷன்னா கான்டாக்ட் பண்ணுறது, கண்டக்ட் பண்ணுறது. இப்போ ரெண்டு சார்ஜ் பக்கத்தில் வைக்கிறோம், இங்கே வந்து ஒரு +10q இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாலில் வந்து ஒரு 0q இருக்குன்னா ரெண்டுத்தையும் கான்டாக்டில் வச்சுட்டோம்னா அதுக்கு பிரித்து எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? தனித்தனியாக இருக்கும்போது இங்கே +5q இருக்கும், இங்கே +5q இருக்கும். ஓகேங்களா? இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஷேப்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பை இண்டக்ஷன். இண்டக்ஷனில் எப்படி சார்ஜ் சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மாதிரி தான். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பியர் இருக்குது, இது நியூட்ரலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பியரில் வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வரீங்க, இப்போ +q சார்ஜஸ் கொண்டு வரீங்க. அப்போ ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்கும் இது ஃபுல்லாக. ஸோ இந்த ராடு பார்த்து கொண்டு வரும்போது
இங்கே பக்கத்தில் கொண்டு வச்சுக்கோங்களேன், சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். இங்கே என்ன ஆகும், ஃபஸ்ட்டு க்ளோசர் சர்ஃபேஸில் மைனஸ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும், அதுக்கு ஆப்போசிட்டில் ப்ளஸ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இதை வந்து கனெக்டட் டு த கிரவுண்ட்னா நியூட்ரல் பண்ணிடுறீங்க. அப்போ என்ன இருக்கும்னா மைனஸ் மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்து பாசிட்டிவ் ராட் இருக்கும். ஸோ சார்ஜ் பை இண்டக்ஷன்னா இதுதான் கான்செப்ட். இன்டியூஸ் ஆகுறது வித்தவுட் கான்டாக்ட். ஓகேங்களா, வித்தவுட் கான்டாக்ட். அதுக்கப்புறம் தனியாக பிரித்து எடுத்துட்டிங்கனாலும் அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நியூட்ரல் ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டீங்கன்னா இல்லது நியூட்ரல் ஆகாது. அப்போ சப்போஸ் நம்ம வந்து இங்கே எடுத்து எர்த் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூட்ரல் ஆகாது. என்ன ஆகும்னா ஃபுல்லாக நெகட்டிவ் சார்ஜஸாக போயிடும். எர்த் பண்ணிட்டோம்னா இதாகிடும். எர்த் பண்ணலைன்னா பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் தனியாக இருக்கும், அதனால நியூட்ரல் ஆகிடும். ஸோ நம்ம சார்ஜுக்கு இண்டக்ஷனுக்கு சார்ஜிங் பை இண்டக்ஷன். ஸோ நம்ம கான்டாக்ட் இல்லாமல் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எர்த் பண்ணிடணும். அதாவது எர்த் பண்ணிடணும்னா எர்த்து கூட கான்டாக்ட் கொடுத்துரும். பால் இஸ் கனெக்டட் டு த எர்த். அப்படி கனெக்ட் கொடுத்தோம்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கீழே போயிடும். ஸோ கிரவுண்ட் ஆகிடும், இந்த ரிமைனிங் சார்ஜஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா. ஸோ இந்த கூலும்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் Q மைனஸ் Q சார்ஜஸ் இருக்குது. ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் தான் சொல்கிறது. அதாவது சார்ஜஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் பின்னாடி பார்ப்பீங்க, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட சார்ஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கூலும்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். இப்போ Q1 அண்ட் Q2னா ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6 இருக்குன்னா இதுதான் கூலும்ஸ்ல. இந்த ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறாங்க, அதுதான் Q1 Q2 பை R ஸ்கொயர். இந்த கேங்கிறது, இந்த கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4πε0. ஸோ அந்த வேல்யூலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் சம் சால்வ் பண்ணும்போது யூஸ் ஆகும். 10 × 10⁻⁹ இதுதான் வேல்யூ, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். இந்த யூனிட்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எப்சிலான் நாட்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், எப்சிலான்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம், சாரி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. பெர்மிட்டிவிட்டி ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். அதே எப்சிலான் ஆர்னா மீடியம் சொல்லலாம், இல்லை எப்சிலான் எம் கூட சொல்லுவாங்க, மீடியம்க்கு டினோட் பண்ணிக்கலாம். எப்சிலான் ஆர்னா மீடியம் வச்சுக்கோங்க. சில புக்கில் எப்சிலான் ஆர் தான் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ஆர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க, எப்சிலானை தான் மீடியம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலானை மீடியம்னு வச்சுக்கோங்களேன், எப்சிலான் நாட்டை ஏர்னு வச்சுக்கோங்களேன். சரி, எப்சிலான் நாட் வந்து ஏர். ஸோ எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் எப்சிலான் நாட்டோடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.854 × 10⁻⁻12. அப்படியே யூனிட் ஆப்போசிட்ல கூலும் ஸ்கொயர் பெர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வேல்யூ ஆஃப் த எப்சிலான் நாட், அதாவது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பெர்மிட்டிவிட்டினா ஃப்ரீ ஸ்பேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஃப்ளோ ஆகும், அதான் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மீடியம்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஃபோர்ஸ் இன் ஏர் பை ஃபோர்ஸ் இன் மீடியம் அப்படின்னா எப்சிலான் பை எப்சிலான் நாட் வரும், இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஏன்னா ஃபோர்ஸ் இன் மீடியம் ஈக்குவல் டு அந்த 1/4πε பதில் 4πε போடுவீங்க, Q1 Q2 பை R ஸ்கொயர்னு சொல்லிடலாம். இது எப்சிலான் தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Q1ங்கிற சார்ஜ் இருக்குது, இப்போ Q2 இருக்குது, Q3 இருக்குது, Q4 இருக்குது. இப்போ எல்லா சார்ஜுமே இதில் ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆன் 1 இஸ் ஈக்குவல் டு Q1/2 இஸ் ஈக்குவல் டு Q1 Q2 பை 4πε0 R ஸ்கொயர்னு சொல்லலாம். இதே ஃபோர்ஸ் ஆன் 1/3 இஸ் ஈக்குவல் டுனா Q1 Q3 பை 4πε0 R ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்படி கான்செப்ட் ஒவ்வொரு சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ டோட்டல் சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு F12 ப்ளஸ் F13 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் சம்மேஷன் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து டோட்டல் ஃபோர்ஸஸ் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் வந்திருக்கோம்னா லாமிஸ் தியரம் ஒன்று இருக்குது. ஸோ லாமிஸ் தியரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் நோக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கன்கரண்ட் ஃபோர்ஸ் கூட சொல்லலாம். 3 ஃபோர்ஸ் ஒரே பாயிண்டில் கிராஸ் ஆனிச்சுன்னா, ஸோ F2 இருக்குது, F1 இருக்குது, F3 இருக்குது. இப்போ பீட்டா, காமா, ஆல்ஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா அது ஆங்கிள் பிட்வீன் தெம் கூட டோட்டல் ஃபோர்ஸ் F1 ப்ளஸ் F2 ப்ளஸ் F3 ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனிச்சுன்னா தென் F1 பை சைன் ஆல்ஃபா ஆப்போசிட் ஆங்கிள், F2 பை சைன் பீட்டா ஈக்குவல் டு F3 பை சைன் காமா. ஸோ இதுதான் லாமிஸ் தியரம்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து டைபோல் மூமெண்ட். ஸோ டைபோல் மூமெண்ட்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். டைபோல் மூமெண்ட் என்ன சொல்லியிருந்தோம், ரெண்டு ஸ்மால் சார்ஜஸ் செப்பரேட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், இதனால ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். அப்புறம் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2a, சென்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏ இருக்கும். ஸோ டைபோல் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த சார்ஜஸ் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them 2a. ஓகேங்களா, இந்த 2a பொறுத்தோம்னா டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம ஏன்னு சம்மில் கொடுக்கும்போது தப்பாக எடுத்துடக்கூடாது. இந்த டேரக்ஷன் எப்படி இருக்குன்னா -q to +q வரைக்கும் டேரக்ஷன் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆப்போசிட் டேரக்ஷன். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு சார்ஜ் இருக்கும், அந்த சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டிரெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ +q ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், Q0 ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கிறோம். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து சப்போஸ் இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இது ரிப்பல் பண்ணிக்கும், பாசிட்டிவ். நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அட்ராக்ட் பண்ணிக்கும், இப்படி வரும். பாசிட்டிவ்னா ஆப்போசிட்டில் போகும், ரிப்பல் பண்ணுறது. ஸோ இப்போ இங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ எஃப்இங்கிற ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டிவைடட் பை த டெஸ்ட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஃபார் எ பாயிண்ட் சார்ஜ் Q எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா, E ஈக்குவல் டு 1/4πε0 Q by R square. அதே ஃபோர்ஸ் ஃபார் த பாயிண்ட் சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு Q இன்ட்டு Q0 by 4πε0 R square. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்படி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டினோட் பண்ணுவாங்க. நம்ம ஃபோர்ஸ் எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் நியூமரஸ் சார்ஜஸ், நிறைய சார்ஜ் இருக்குன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணி E1 + E2 + E3 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி சொல்லுவீங்க, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இதுக்கு வெளியே போகும், இப்படி அவே ஃப்ரம் த பாசிட்டிவ். நெகட்டிவ் சார்ஜ்னா உள்ளார வரும். லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அப்போ இங்கேருந்து இங்கே பாசிட்டிவ் இப்படி போகும். சப்போஸ் இங்கே ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா இங்கேயும் போகும். அப்போ வந்து ரெண்டு பாசிட்டிவ் இருக்குது, எப்படி இருக்குன்னா இப்படி போகும், ரிப்பல் ஆகும். அது நேராக தான் போகும், ஒரு ஃபீல்டுக்கு டேஞ்சென்ஷியலாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஒரு இமேஜரி கர்வ் லைன் தான். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்படி நீங்கள் பின்னாடி வரிசையாக பார்ப்பீங்க. இதெல்லாம் டிஸ்கிரீட் சார்ஜஸ், +q -q பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கண்டினியூஸ் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனில் இருக்கலாம், 1 டைமென்ஷனில், 2 டைமென்ஷனில் ஒரு பாக்ஸு ஸ்பியர் ஏரியாவில் இருக்கலாம், 3 டைமென்ஷனில் ஒரு வால்யூம் ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்படி சொல்லும்போது q ஈக்குவல் டு இல்லது நம்ம வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் சார்ஜஸ்னா சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா இஸ் ஈக்குவல் டு q by per unit length. சார்ஜ் பெர் யூனிட் லென்த் தான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா. இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா. அதே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இஸ் ஈக்குவல் டு q by ஏரியா. அதாவது சார்ஜ் பர் யூனிட் ஏரியா தான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதே வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சிக்மான்னு சொல்லலாம், சரி ரோன்னு சொல்லலாம். ரோ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் வால்யூம் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங்கில் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அந்த அப்ளிகேஷனில் பார்ப்போம். நம்ம எலக்ட்ரிக் டைபோலும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல். ஃபஸ்ட்டு ஒன்று ஆக்சியல் லைனில் இருக்கும், இன்னொன்று ஈக்குவேட்டரியல் லைனில் இருக்கும். ஸோ ஆக்சியல் லைன்னா இப்போ 2 சார்ஜ் இருக்குது, +q இருக்குது, -q சார்ஜ் இருக்குது. இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்களா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த 2 டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2a வச்சுக்கலாம். டைபோல் எப்பவுமே 2a தான், சென்டர் வரைக்கும் a. இங்கே இந்த சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் P வரைக்கும் r டிஸ்டன்ஸு. அப்போ இது வந்து டோட்டலாக எப்படி சொல்லுவாங்க, இந்த -q இது வந்து என்ன சொல்லுவீங்க, -q +q இருந்துச்சுன்னா r - a ஹோல் ஸ்கொயர், சார் r - aன்னு வச்சுக்கலாம். இங்கே மொத்தமாக இருக்கிறது r + a டிஸ்டன்ஸு. ஸோ அதை வச்சு E டோட்டல் இஸ் ஈக்குவல் டு E + q + E - qன்னு சொல்லலாம். இப்படி சொல்லும்போது E + qக்கு சார்ஜ் எப்படி இருக்கும், +qக்கு q by 4πε0 r + a ஹோல் ஸ்கொயர். இன்னொன்றுக்கு -qக்கு -q 4πε0 r ஸ்கொயர். நீங்கள் இங்கே +q எடுத்துக்கிட்டு இங்கே -q எடுத்திங்கனாலும் சேம் தான் வரும். டிமாண்ட் டிஃப்ரெண்ட் வரும், பட் ரிசல்ட் வந்து சேம் தான் வரும். ஸோ இங்கே r - a ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ சால்வ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக E டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இந்த q வெளியே எடுத்துருவீங்க, 4πε0 வெளியே எடுத்துருவீங்க. அப்போ எப்படி கிடைக்குன்னா 1/r + a ஹோல் ஸ்கொயர் -1/r - a ஹோல் ஸ்கொயரு. இது இன்னும் சிம்பிளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2p by 4πε0 r³ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆக்சியல் லைனுக்கு.
இதே ஈக்குவேட்டரில் எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இப்போ 2 சார்ஜ் இங்கே இருக்கும். இப்போ மைனஸ் கியூ இருக்கு, இங்கே ப்ளஸ் கியூ இருக்குன்னா, இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு டுவோர்ட்ஸ் வரும், இதுக்கு ஆப்போசிட்டில் போகும். அப்போ இங்கே வந்து ப்ளஸ் கியூக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்கே வந்து மைனஸ் கியூக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரிசல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகும். இங்கே இதுலேருந்து சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் ஆர், இது வந்து R1, இந்த R2ன்னு வச்சுக்கோங்க. இந்த R1 R2 டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, R1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பித்தாகரஸ் தியரம் படி என்ன பண்ணுவீங்க, இது ஏனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்படி சால்வ் பண்ணி ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து அதே மாதிரி சிங்கிள் இ டியூ டு ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு அப்படி கண்டுபிடிச்சிடலாம். கியூ பை 4π நாட்ட இந்த ஏ ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிஸ்டன்ஸு. அதே இ டியூ மைனஸ் கியூ ஈக்குவல் டு கியூ பை மைனஸ் கியூ 4π நாட் ஆர் ப்ளஸ் ஏ. ஓகேங்களா? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து இப்போ வந்து இது அப்படி அடுத்த இதில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு சார்ஜ் இப்படி போகுது, ஓகேங்களா? நெகட்டிவ் சார்ஜுக்கு இப்படி போகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரிசல்டன்ட் இப்படி தான் போகும். அப்போ ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து இ பாசிட்டிவ் சார்ஜோடைய காஸ் தீட்டா, இது இ மைனஸ் நெகட்டிவ் சார்ஜோட காஸ் தீட்டா. ஏன்னா தீட்டா இங்கே எடுத்துக்கிட்டோம்னா ஹரிசாண்டல் காம்பவுண்ட் இப்படி தான் போகும், வெர்டிக்கல் காம்பவுண்ட் இப்படி போகும். இ வந்து பாசிட்டிவோடைய சைன் தீட்டா ப்ளஸ் கியூ, இ மைனஸ் கியூ சைன் தீட்டா. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆப்போசிட் போகுது, அதனால கேன்சல் ஆகிடும். நம்ம ஆட் பண்ணுறது எதை மட்டும் ஆட் பண்ணுவோம், இது மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த ஆன் ஈக்குவேட்டர் லைன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு, இந்த பிங்கிற பாயிண்ட்டு, இங்கே மைனஸ் கியூ இருக்குது, இங்கே ப்ளஸ் கியூ இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் ஆர் ஏஏ, இங்கே R1 R2 இப்படி வச்சுக்கலாம், டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இவங்க எந்த புக்கு ஃபாலோ பண்ணுங்க அந்த புக்கில் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ரெண்டுமே E1 காஸ் தீட்டா ப்ளஸ் E2 காஸ் தீட்டான்னு சொல்லலாம், இல்லை இ மைனஸ் கியூ காஸ் தீட்டா இ ப்ளஸ் கியூ காஸ் தீட்டான்னு சொல்லலாம். ஸோ அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா என்ன வரும் உங்களுக்கு, டிவைட் வந்து கியூ பை 4πε முன்ன பார்த்தது தான் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். அவ்வளோதான். இது வந்து ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும், ஆனால் அவங்க 3 இடத்துல மைனஸ் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் காஸ் தீட்டா ஒன்று இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ப்ளஸ் பண்ணும்போது இன்னொரு கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த இது இப்போ வந்து இங்கே வந்து மைனஸ் கியூ டூ ப்ளஸ் கியூ இப்படி இருக்குன்னா இப்படி தான் டைபோல் மொமெண்ட் போகும். ஆனால் இங்கே என்ன போகுது, இப்படி தான் போகுது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இ ப்ளஸ் கியூ காஸ் தீட்டா ப்ளஸ் இ மைனஸ் கியூ காஸ் தீட்டா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? மைனஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இங்கே மாடுலஸ் எடுப்போம் இதுக்கு தனித்தனியாக, அதனால வந்து இரண்டு ப்ளஸ் ஆகிட்டு வெளியில் மைனஸ் கிடைக்கும். அது என்ன காரணம்னா, இந்த இந்த டேரக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டேரக்ஷன் டைபோல் மொமெண்ட் டேரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் காஸ் தீட்டான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த ஃபைனலாக இங்கே காஸ்ட்டாக வருது பார்த்தீங்கன்னா, அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து தீட்டா, இங்கே ஒரு சார்ஜ் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூவோ, இது R1 R2 இருக்கும், இங்கே R ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ், அப்போ ஏ பை ஆர், இதுதான் காஸ் தீட்டா. ஹைபாட்டனஸ்ங்கிறது இது R1, இது R1ஓ R2ஓ ரெண்டுமே என்ன கிடைக்கும், R1 R2 தான் ஹைபாட்டனஸு ஒரு ட்ரையாங்கிளில், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில். R1 R2 எப்படி கிடைக்கும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதை தான் நீங்கள் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க ஃபைனலாக. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேட்டரில் எனக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக மைனஸ் பிங்க டைபோல் மொமெண்ட், பி இஸ் ஈக்குவல் டு QA 4πε0 ஆர் கியூப், ஓகேங்களா? ஸோ நம்ம ஆக்சியல் லைனும் உங்கள் ஆர் கியூப், நம்ம ஆர் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம், ஆமாம் ஆர் கியூப் தான் போட்டிருக்கோம், பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு அப்ளிகேஷன், ஆக்சியல் லைன் ஒன்று, ஈக்குவேட்டரில் ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்க்கு. ஸோ டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு குச்சி, ஒரு ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு குச்சி வைக்கிறீங்கன்னா இந்த குச்சி வந்து இப்படி போகும், இப்படி எப்படி வைக்கிறீங்கன்னா இப்படி நேராக போயிடுமா. ஸோ அலைன் டு த ஃப்ளோ ஆஃப் த ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கும்போது பாசிட்டிவ் சார்ஜில் இருந்தால் நெகட்டிவ் சார்ஜுக்கு போகும், ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் தான் போகும். ஸோ ஒரு டார்க் வைக்கிறீங்கன்னா, டார்க்னா டைபோல் வைக்கிறீங்க, அதனால தான் டார்க் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ டைபோல் வைக்கிறீங்கன்னா எப்படி வைப்பீங்க, இப்படியே ஒரு சைடில் வச்சிங்கனாலும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா எந்த பக்கம் மூவ் ஆகுனா பாசிட்டிவ் நெகட்டிவ் நோக்கி மூவ் ஆகும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நோக்கி மூவ் ஆகும், அலைன் பண்ணுண்ட ஃபீல்டுக்கு. ஸோ அதுக்கு இதுதான் டைபோல். 2a டிஸ்டன்ஸு, இது ஒரு டீட்டா ஆங்கிள் வைக்கிறீங்க, இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அலைன் ஆகிடும். அதாவது எப்போ வந்து இதெல்லாம் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி வேணால் போகலாம், இப்படி வேணால் இருக்கலாம். அதில் வந்து டார்க் இருக்காது, ஃபோர்ஸ் இருக்காது. சரி, ஃபோர்ஸ் இருக்கும், டார்க் இருக்காது. இங்கே வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, ஃபோர்ஸ் வந்து 0,
நான் யூனிஃபார்ம் கண்ட்ரோல் இருக்கலாம் இல்லாதுன்னு போகலாம். அது டிபெண்ட் அப்பான் சார்ஜஸ் அதை பொறுத்து. இங்கே வந்து 40 டார்க் ப்ரெசென்ட். ஸோ இப்போ டார்க் வந்து இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இன்டூ ஃபோர்ஸ் ஒன் ஆஃப் த சார்ஜஸ், ஃபோர்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜஸ் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ சார்ஜஸ். ஸோ கியூஇங்கிறது ஃபோர்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா இ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை கியூ தான். ஸோ அதனால நம்ம ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இ கியூன்னு எடுத்துக்கிட்டோம். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருப்போம், 2a sin θன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஏ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறது, இதுதான் ஏ அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலராக எப்படி இருக்குன்னா அது sin θ. ஸோ அதுதான் இங்கே 2a. இந்த டிஸ்டன்ஸ்னால் 2a இருந்து 2a sin θ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு. ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம sin θ வந்து இப்போ 2a இன்ட்டு கியூவை நம்ம பின்னு எழுதலாம், இன்ட்டு இன்னு எழுதிக்கலாம். sin θன்னு இருக்கும். இதை வந்து கிராஸ் ப்ராடக்டாக மாற்றினா பி வெக்டர் இ வெக்டர்னு எழுதிக்கலாம். இதுதான் டவு. ஓகேங்களா. sin θங்கிறது ஆங்கிள். இப்போ ஆங்கிள் வந்து பேரலாக இருக்கும். இந்த ஆங்கிள் பேரலாக இருக்கும். ஆன்டிபேரல்னா இப்படி இருக்கிறது 180 டிகிரி இருக்கிறது. பேரல்னா 0 டிகிரியில் இருக்கிறது. பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி. அதை பொறுத்து டார்க்கோட வேல்யூ மாறும். நெக்ஸ்ட் இதில் ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன்னா எதுவும் இல்லை, டார்க்கோடைய ஒர்க் டன் மூவிங் இந்த சார்ஜ் டுவோர்ட்ஸ் அதை அந்த ஃபீல்டில் வந்து மூவ் பண்ணுறோம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே இருக்க டீட்டாவை 0 டிகிரியிலிருந்து 60 டிகிரி மூவ் பண்ணுறோம், இல்லை 90 டிகிரி மூவ் பண்ணுறோம். அதுதான் ஒர்க் டன் ஆன் த டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அது எப்படி இருக்குன்னா ஒர்க் டன் ஸ்மால் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இப்படி போடலாம். இதை இன்டெகிரல் பண்ண ஆன்சர் கிடைக்கும். அப்போ இன்டெகிரல் பண்ணால் sin θ cos θவும் மாறும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு சரி ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பிஇ sin θ இருக்கும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. θ தான் வேரியேஷன் இங்கே. ஸோ இன்டெகிரேட் பண்ணுறீங்க. θ வேரியேஷனு sin θ இன்டெகிரேட் பண்ணால் cos θ1 மைனஸ் cos θ2 கிடைக்கும். ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷன் போகும்போது. ஸோ ஒர்க் டன் பை த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்தால் ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க் டன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம வெளியே கொடுக்குறது. இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிஇ காஸ் θ2 மைனஸ் காஸ் θ1. இதுதான் இது. சப்போஸ் ஒரு ஆங்கிள் 0ன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் டன் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் உடைய ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா பிஇ காஸ் θ அல்லது பி டாட் இன்னு வைப்பீங்க. இப்போ எலக்ட்ரிக் டைபோலுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா θ2 வந்து 0 டிகிரிக்கு அலைன் ஆகும், θ1 தான் θ அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்கே வந்து டைபோலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு ஒர்க் டன் எவ்வளோ இருக்குன்னா மைனஸ் பிஇ டாட் ப்ராடக்ட்னா பிஇன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. பி வெக்டர் டாட் இ வெக்டர் அல்லது பிஇ காஸ்ட்னு சொல்லலாம், மைனஸ் பிஇ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்கும், அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ்னால் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ நிறைய லைன்ஸ் போகுதுன்னா இப்போ நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் லைன்ஸ் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ கிவன் ஏரியா. இதான் ஒரு கிவன் ஏரியா எடுத்துக்கிட்டீங்க, ஓப்பன் ஏரியா க்ளோஸ்ட் ஏரியா வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்ஸ் இருக்கும். க்ளோஸ்ட் ஏரியாக்குள்ளே இருக்கிற ஃப்ளக்ஸை டிஃபைன் பண்ணுறது தான் காஸ் லான்னு சொல்லுவாங்க. சரி, GAU காஸ் லா. ஸோ இந்த கிளாஸில் என்னது ஒரு க்ளோஸ்டு ஃபீல்டு இருக்குது, அங்கே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் பாஸ் ஆகுதோ அதுதான் வந்து ஸோ அப்படி பாஸ் ஆனிச்சுன்னா அந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught அல்லது flux is equal to நம்ம என்ன பார்த்தோம்னா E into area. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆஃப் லைன் பாஸ் த்ரூ a given area டாட் ப்ராடக்ட். ஸோ அப்போ இங்கே எப்படி எழுதலாம், E வெக்டார் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon நாட்னு சொல்லலாம். இதை வந்து டாட் ப்ராடக்ட்னால EA cos θ ஈக்குவல் டு Q by epsilon நாட். ஸோ இப்போ தான் ஒரு வெக்டர் ஒரு ஏரியா இருக்குது, இங்கே தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் லைன் பாஸ் ஆகுதுன்னா இந்த cos θங்கிறது நார்மலுக்கும் இதுதான் ஏரியா வெக்டாரு, இதுதான் இ வெக்டார். நார்மலுக்கும் இந்த பிளைனுக்கும் இந்த ஏவும் ஈயும் ஒரே பிளைனில் தான் இருக்குது. ஸோ அதுக்கும் இருக்கிற θ தான் இந்த எண். ஓகேங்களா. அதான் அதுக்கும் நார்மலுக்கும் இதுக்கு இருக்கிறது. ஸோ ஆங்கிள் நீங்கள் ஏரியா வெக்டருக்கு நார்மலாக எடுக்கணும். ஓகேங்களா. ஏரியா வெக்டருக்கு இந்த θங்கிறது ஏரியா வெக்டருக்கு நார்மலாக எடுக்கணும். இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னா இங்கே இருக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என்ன θவோ அதுதான் இந்த θ. ஓகேங்களா. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏரியா இருக்குது, இது வந்து இப்போ இப்படி ஒரு ஏரியா இருக்குது, இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு பேரலாக போகுது அப்படின்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஏரியா வெக்டர் பேரலாக இருக்கும். ஆனால் ஏரியா வெக்டர் பெர்பெண்டிகுலராக இப்படி தான் போகும். இதுக்கு என்ன θ இருக்குது, θ ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நோ ஃப்ளக்ஸ் பாஸ் த்ரூ த ஏரியா, பேரலாக இருக்கிறதுனால ஏரியா. ஸோ 5E இன்ட்டு ஏ காஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி போகுது, அப்போ ஏரியா எப்படி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா லைன்ஸுமே ஏரியா நோக்கி தான் போகும். ஏரியா வெக்டர் வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் ஏரியா வெக்டர். நார்மல் வெக்டர் இப்படி இருக்கும். ஸோ காஸ் 0 டிகிரியும் இருக்கும். நார்மல் வெக்டர் இருக்கும், ஈக்கு நடுவில் இருக்கிற θ. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் EA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா
ஒயரில் பாஸ் ஆகும்போது எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கும். இன்னொன்று ஸ்பெரிக்கல் ஷெல், அதில் ஸ்பியர்னு சொல்லிக்கலாம். அவங்க புக்கில் ஷெல்னா ஷெல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸ்பியர் வேறு இருக்கும், ஷெல் இருக்கும். ஷெல்லில் சென்டரில் சார்ஜ் 0 இருக்கும், சர்ஃபேஸில் தான் சார்ஜஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டு, பிளைன் ஷீட்டு, அது 2 பக்கமும் வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தின் லாங் கண்டக்டிங் ஒயர், இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஒயர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைனில் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு தின் ஒயர்னா அங்கே நம்ம சார்ஜ் டென்சிட்டி தான் பற்றி பேசுவோம். ஸோ சார்ஜ் டென்சிட்டினா லேம்டா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ QV இஸ் ஈக்குவல் டு லேம்டா எல்னு சொல்லிக்கலாம். லேம்டா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை யூனிட் லென்த்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல காஸ்ல அப்ளை பண்ணுவோம். என்னன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். இதுதான் கான்செப்ட் சார்ஜ் காஸ்லாவுடைய. இங்கே அப்ளை பண்ணா ஒரு ஒயர் இருக்குது, அங்கே வந்து எல்லா பக்கமும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா வெளியில் போகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குது, அது ஏன்னு சொல்லுவாங்க, இல்லை டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஏரியா எப்படி இருக்கும்னா, ஒரு ஒயருங்கிறதுனால சர்க்கியூம்ஃபரன்ஸ் அதான் 2πr தான் சர்க்கியூம்ஃபரன்ஸ். அதே டோட்டல் லென்த்துக்கு அந்த ஏரியா மல்டிப்ளை பண்ணோம்னா இன்ட்டு லென்த்து. ஸோ ஏரியா எப்படி கிடைக்கும், சர்ஃபேஸ் 2πr இன்ட்டு எல் விச் இஸ் ஈக்குவல் டு Q லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. பாயிண்ட் சார்ஜ்னா Qன்னு சொல்லலாம். இதே ஒரு கண்டினியூஸ் சார்ஜ்னா லேம்டான்னு சொல்லலாம், லேம்டா எல் பை எப்சிலான் நாட். ஓகேங்களா, இதுதான் ஏரியா. இப்போ சர்க்கியூம்ஃபரன்ஸ்னால் இது 2πr, இது டோட்டல் லென்த்துக்கு மல்டிப்ளை பண்ணால் எல், ஈங்கிறது இது காஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம், Q பை எப்சிலான் போட்டாச்சு. ஸோ E இஸ் ஈக்குவல் டு லேம்டா பை 2πr எப்சிலான் நாட். இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. E இஸ் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு R. இதுதான் வந்து ஒரு ஒயருக்கு, இன்ஃபினிட்லி லாங் ஒயருக்கு. நெக்ஸ்ட் ஷெல்லுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷீட் பார்த்துருவோம். ஸோ ஒரு பிளைன் ஷீட் இருக்குது, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஃபுல்லாக ஒரே சார்ஜ் இருக்குது. அப்படின்னா இங்கே எப்படி இருக்கும், இந்த இதோடைய சர்ஃபேஸ் சார்ஜ், சர்ஃபேஸ் ஏரியா வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம். E இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு Q டோட்டல் பை எப்சிலான் நாட். இன்வெர்ட்ஸ் போகிறது இப்படி வரலாம். ஸோ Q என்ன சொல்லுவோம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை சிக்மா இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா எப்சிலான் நாட். E இன்ட்டு எஸ், இந்த எஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஒரு ஷீட்டுனா இது பிளைன் ஷீட் ஆஃப் சார்ஜ், ஒரு சிங்கிள் சார்ஜ்னா சிக்மா பை எப்சிலான் நாட். இதே டிஃப்ரெண்ட் ஷீட் இருந்துச்சுன்னா அதுக்கு வேற மாதிரி வரும். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் ஷீட் இருந்துச்சுன்னா அதுக்கு எது மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் சிக்மா பை எப்சிலான் நாட் சிங்கிள் ஷீட்டுக்கு பார்த்துட்டோம். இப்போ 2 ஷீட் கொடுத்துருக்கீங்க. இப்போ இங்கே ப்ளஸ் சார்ஜ் ஷீட் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சார்ஜ் எப்படி ஃப்ளோ ஆகும், இப்படி தான் ஃப்ளோ ஆகும். ஸோ E இன்சைடில் இது 1 2ன்னு வச்சுப்போம். இப்போ இது வந்து 2ஆக இருக்கும், இது 1ஆக இருக்கும், இது 1, இது 2, இது 1, இது 2ஆக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், இது சாரி இது 2 கரெக்டு தான், இது 2 கரெக்டு தான். ஓகே, இது வெளியில் போகணும், பாசிட்டிவ் சார்ஜ்னா அவே ஃப்ரம் த சார்ஜ். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல டோட்டல் ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் 0வாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் பார்த்து கேன்சல் ஆகிடும். இங்கே என்னவாக இருக்கும், E1 ப்ளஸ் E2ஆக இருக்கும். இங்கே என்னவாக இருக்கும், E1 ப்ளஸ் E2ஆக இருக்கும். இந்த E வந்து சிங்கிள் சார்ஜ்க்கு எவ்வளோ, சிக்மா பை எப்சிலான் நாட். இதுதான் கான்செப்ட். இதை போட்டு நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். 2 ஷீட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு ஷீட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து ஷெல் பார்ப்போம். ஸோ ஒரு ஷெல்லில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் சார்ஜ் இருக்கும். இது செல் வந்து சப்போஸ் சிங்கிள் சார்ஜாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஃபுல்லாக சர்ஃபேஸில் சார்ஜ் இருக்கும். இதே வந்து உள்ளார சார்ஜ் 0, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கும் சர்ஃபேஸில். அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட் வெளியில், சப்போஸ் சென்ட்ரல்லேருந்து ரேடியஸ் வந்து ஸ்மாலார் கேப்ஸார்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மாலாங்கிற பாயிண்ட் வந்து இங்கே வந்து ஸ்மாலார், இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்மாலாரு, ரேடியஸ் வந்து கேப்ஸார். இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும், E இன்சைடில் வந்து நம்ம 0ன்னு தெரிஞ்சிச்சு, ஏன்னா சார்ஜ் 0. சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட்டில் எவ்வளோ இருக்கும், வெளியில் அவுட் சைடில் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரே இந்த சார்ஜ் வந்து சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும், அவுட் சைடில் இருக்காது. ஸோ அந்த சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி தான் வெளியில் இருக்கும். E ஈக்குவல் டு Q பை 4π எப்சிலான் நாட் R². இதுதான் அதே தான் சர்ஃபேஸில் இருக்கும். R ஈக்குவல் டு R மட்டும் போட்டால் போதும். இது அவுட் சைடு RPங்கிற பாயிண்ட்டில். E இன்சைடில் வந்து 0. இதே வந்து சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா Q பை 4π எப்சிலான் நாட் R²ன்னு தெரியும். சர்ஃபேஸில் இருக்கிறது ஷெல்லில். நெக்ஸ்ட் ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இன்சைடில் இருக்கும். இங்கேயும் சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ப்ரெசென்ட்டாக இருக்கும், வெளியிலையும் ப்ரெசென்ட்டாக இருக்கும், இங்கே அவுட்லையும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன ஸ்பியர் இருக்கும், அதுக்குள்ளே சார்ஜ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதாவது சார்ஜ் சர்ஃபேஸ் தான் ரிசைட் ஆகும், பட் இங்கே சாலிட் ஸ்பியருங்கிறதுனால உள்ளார இருக்குது. அதே ஷெல்லுனா உள்ளார எம்டியாக இருக்கும். சாலிட் ஸ்பியர்னா உள்ளார மெட்டீரியல் இருக்குது, மெட்டீரியல் இருந்தாலே சார்ஜ் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லேயும் அதே மாதிரி சர்ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா
Q/4πε0 ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவீங்க அவுட்லைன் சர்ஃபேஸ்லையும். இதே சென்டரில் பார்த்தீங்கன்னா 0. ஆனால் இங்கேருந்து ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியரில் சர்ஃபேஸ் ஆஃப் சார்ஜ் ரிசைட் ஆகும். நம்ம இமேஜினரி எடுத்துக்கும் போது இங்கே டோட்டல் இதாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதுக்கு வந்து இன்சைட்லன்னு சொல்லலாம். ஸோ இன்சைடு சம் ஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்பியரில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E inside is equal to 1/4πε0 Q/r³ டாட் ஆர். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கிற கான்செப்ட்டு.